ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் செல்லும் சேர்றதுக்கு பெண்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீக தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, அதாவது நம்ம அறியாமலே ஒரு சில தவறுகள் வந்து நம்ம பூஜை அறையில் வந்து செஞ்சுருப்போம். இந்த மாதிரி தவறுகள் எதுவும் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி என்பவள் தங்கியிருப்பால் வீட்டில் எப்போதும் சந்தோஷமும் செல்வம் நிறைந்து இருக்கும். அந்த வரிசையில் இப்போ நம்ம முதலாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக பூஜை அறையில் வந்து நம்ம வந்து ஊதுபத்தி ஏற்றுற பழக்கம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். அப்படி ஊதுபத்தி ஏற்றும்போது பெரும்பாலும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வாழைப்பழத்தில் அந்த ஊதுபத்தியை செருகி வச்சிடுறாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி உங்கள்கிட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம என்ன தவறுகள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், மாவிளை தோரணம், இந்த சாமிக்கு பூவெலாம் வைப்போம் பார்த்திங்களா, அதெல்லாம் பிளாஸ்டிக்லேயே வாங்கி வைக்கிறாங்க. அந்த மாதிரி இதையும் என்ன பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாது. இயற்கையிலேயே நமக்கு கிடைக்கும் பார்த்திங்களா பூ, அந்த பூவை தான் நம்ம பறித்து வைக்கணும், இல்லைன்னா வாங்கி வைக்கணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வைக்கிறது பூஜைக்கு உகந்தது அல்ல. சரியா? அடுத்தது, இப்போ ஏதோ ஒரு பிரசாதம் பண்ணுறீங்கன்னு வச்சுடுங்களேன். அந்த பிரசாதத்துலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த பிரசாதம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பச்சரிசியில் நம்ம செய்யக்கூடிய பிரசாதம் தான். பச்சரிசி பிரசாதம் தான் இறைவனுக்கு உகந்தது. அதுக்காக வேறு எதுவும் தேவையில்லைங்கிறது இல்லை. ஆனால் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பச்சரிசியில் செய்கிறது தான். உப்பு போடாமல் நம்ம சமைச்சு வைக்கணும், இல்லைன்னா சர்க்கரை போடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்னதுன்னா, நம்ம பொதுவாக பூஜை அறையில் சில பேர் சாமி ஃபோட்டோலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், லைட்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்போம். முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அந்த தீப ஒளி தான் இறைவனுக்கு வந்து பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது, நம்ம வீட்டுக்கும் உகந்தது. சரியா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம பூஜைக்கு வந்து தேங்காய் உடைக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க. அந்த தேங்காய் வந்து 2 இதாக தான் உடையணும். 2க்கு மேலே உடஞ்சிச்சின்னு சொன்னால் அந்த தேங்காயை பூஜைக்கு இறைவனுக்கு வைக்காதீங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. வேறு தேங்காய் கூட வாங்கி உடச்சி வைக்கலாம். தேங்காய் வந்து கண்டிப்பாக 2ஆக தான் உடையணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் தான் நம்ம அறியாமலே செய்கிறது தான், தெரியாமல் செய்கிறது தான். அதனால் இந்த மாதிரி தவறுகள் எதுவும் நீங்கள் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த தவறுகளை வந்து திருத்திக்கிடுங்க. உங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே மகாலட்சுமி என்பவள் தங்கியிருப்பால் நம்ம வீட்டில் வந்து சந்தோஷம் நிலைத்திருக்கும். பொதுவாக பூஜை அறையையும் சமையல் அறையையும் நம்ம வந்து சுத்தமாக வச்சு மெயின்டைன் பண்ணி நம்ம வந்தோம்னு வச்சுடுங்களேன், நம்மளுடைய பாதி கவலைகள் எல்லாமே அதிலேயே போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பூஜை அறையும் சமையல் அறையும் சுத்தமாக வச்சுருங்க.